2022 ஆண்டிൻ്റെ விஞ்ஞான பாடத்திൻ്റെ பகுதி 1 பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 11வது கேள்வியை பார்ப்போம். 11வது கேள்வி என்ன சொல்லியிருக்கண்டா, முழு அகத்தரிப்பினால் விளக்கப்பட முடியாத தோற்றப்பாடு. ஃபஸ்ட் முழு அகத்தரிப்பண்டா என்னென்று பார்க்கணும். முழு அகத்தரிப்பண்டேக்க என்னென்று பார்ப்போம். முழு அகத்தரிப்பண்டா அதாவது அந்த அவ்வூடகத்தில் இருக்கிற அவதி கோணத்தை விட படுகோணம் பெருசாக இருக்கும். அப்படி பெருசாக இருக்கைக்குள்ள தான் அந்த அடர்ந்த ஊடகத்துக்குள்ளேயே முறிவடையும். இதை முழு அகத்தரிப்புன்னு சொல்கிறேன். இந்த தோற்றப்பாட்டில் இதில் சொல்லியிருக்குது, முதலாவது ஒளியியல் நார்களோடு ஒளி செல்லு. ஒளியியல் நார்களோடு ஒளி செல்லிக்க படுகோணம் திரிகோணம் என்ற ரீதியில் தான் செல்லும். எனவே அது முழு அகத்தரிப்பை அடையக்கூடியது. இரண்டாவது என்ன சொல்லியிருக்கண்டா, முதலாவது சரி, இரண்டாவது விளக்கப்படும் அந்த தோற்றப்பாடு முதலாவது முழு அகத்தரிப்பாக கருதப்படும். இரண்டாவது கூற்று என்ன சொல்லியிருக்கண்டா, வைரத்தை வெட்டி பட்டை தீட்டி பளபளக்காக்கும். வைரத்தை வெட்டுறதன் மூலமும் வைரத்தில் அங்கே வைர பொறிமுறையில் வைரத்தின் முனியை கூறாக்குவோம். அதன் போது அங்கே முழு அகத்தரிப்பு நடைபெறும். படுகோணம் சமன் திரிகோணம் என்ற ரீதியில். அடுத்தது மூன்றாவது வெள்ளொளி நிறங்களை பிரித்து வானவில் உண்டாதல். வானவில் உண்டாதலின் போது அங்கே 7 நிறங்கள் உருவாகும். அங்கே ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு விலகல் கோணத்தை கொண்டிருக்கும் என்றபடியால் அது முழு அகத்தரிப்புன்ற கான்செப்டுக்கு அது அடங்காது. ஸோ அந்த விட தான் வரும். 4வது விடையும் வாசிப்போம். செவ்வக அரியத்தினால் ஒளிக்கதிரை 90 பாகையினூடாக திருப்புதல். அதாவது செவ்வக அரியம் அண்டேக்க ஒரு செவ்வக அரியம் இருக்குது. அதில் ஒளிக்கதிரை நீங்கள் 90 பாகையில் திருப்பேக்க அங்கே போகிற ஒளி மறுபக்கத்தினூடாக தெரிப்படையும். இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம். அதாவது அரிய இருவிழி என பொறுத்த வகையில் அங்கே 90 பாகையில் தான் ஒளியை திருப்புறான். ஸோ அங்கே என்ன நடக்க போகுது, போகிற ஒளி மறுபக்கத்தினூடாக திருப்பமடையும். இதனூடாக தொலைவில் உள்ள பொருட்களை நாங்கள் பார்க்கலாம் இலகுவாக. அந்த கான்செப்ட் அரிய இருவிழியன் என்ற கான்செப்டோடு வருது. இதில் பார்த்தோம்னா சரியான விட 3வது தான் வரும். இங்கே விளக்கப்படாத தோற்றப்பாடு தானே கேட்டிருக்கு. அப்போ தான் 3வது தான் வரும். வெள்ளொளியில் நிறங்களை பிரித்து வானவில் உண்டாதல்.